முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த வீடியோ என்ன பண்ண போறோம், ட்ரைபேட் ரிவ்யூ பண்ண போறோம். சரி ஓகே, எதுக்காக ட்ரைபேட் வாங்கணும்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். வீடியோ எடுக்கிறாங்க, கை ரொம்ப சேக்கிங் ஆகுது, என்னத்தை தான் பண்றாங்கன்னு எனக்கும் தெரியல. வேலை அதிகமா பார்ப்பாங்க கேமராமேன்லாம், இருக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு, மேபி இருக்கலாம். உனக்கு நர்வஸ் வீக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு, டெய்லி ஒரு நியூரோபியன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்க. அதுக்காக தான் நம்ம ட்ரைபேட் வாங்கியிருக்கோம் நம்ம சேனலுக்கு. இதை பார்த்துட்டு நீங்க பயந்துட்டு நம்ம ஒன்றும் டெக் சேனலோ இல்ல ஒருவேளை ப்ராடக்ட் ரிவ்யூ சேனல் நினைச்சிட வேணாம். நாங்க எப்பயுமே என்டர்டைன்மெண்ட் காமெடி தான் பண்ண போறோம். இருந்தாலும் ஒரு ரிவ்யூவை எந்த அளவுக்கு காமெடியா ட்ரை பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ நாங்க ட்ரை பண்ண போறோம். கரெக்டா சொல்றோம்னா ரிவ்யூவை ட்ரை பண்றோம். ஓகேவா? கண்ணாயிரம் அந்த வெப்பன் சைடு மூஞ்சி குட்டி அடிக்கிறாங்க, என்னங்கடா இது, ஒரு மெதுவா போட சொன்னேன், இந்த அளவுக்கு பண்ணக்கூடாது. அதான் ரைட் ஓடு ஓடு ஓடு, வாடா பிரேம்ல வாடா வாடா, இதெல்லாம் ஃப்ளோரே இருக்கட்டும், அப்படியே எடுத்துக்கோங்க. ரைட் ஓகே. நல்லா பார்த்ததுல மேக்ஸிமம் வெயிட் அவ்வளவா ஒன்றும் இல்லையே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ளே இருக்கிறது சுத்தம் வந்தால் சரிதான், உள்ள இருக்கலாம் சுத்தணும், ஏன்னா அது ஆங்கிள் சுத்தணும் தான் சொல்லி வாங்க சொன்னா சுத்தம் வந்தால் சரிதான். ரைட் ஓகே. வெயிட் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய பர்டிகுலர் வெயிட் 740 கிராம்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ. கரெக்டாக என்ன அப்படின்னா ஒரு 3/4 கிலோவுக்கு 10 கிராம் கம்மியா. ஓகே, இதை ஓப்பன் பண்ணிடலாம், அது என்னென்ன இருக்குது ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது மேக்ஸிமம் ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 60 இன்ச்சஸ். இது எப்படி அமேசான் பேசிக் 60 இன்ச்சி, அதுதான் ட்ரை பண்ணோம். 60 இன்ச்சி தானே ப்ரோ, அது சாரி 60 இன்ச். ஓகே, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் 60 இன்ச் கணக்கு பண்ணி பார்த்தா அப்படி இப்படின்னு போட்டால் ஒரு 155 சென்டிமீட்டர் மேபி இருக்கலாம், அந்த கணக்கெலாம் தெரியல. இத்தனைக்கு நாங்கள் மேக்ஸ் மேட்சர் தான், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இதுக்காகனா இப்போ நான் கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கேன். ஓகேவா? 60 இன்ச்சு தான் வேணும்னு நான் எங்கள் டீம்கிட்ட கேட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள ட்ரை பண்ணாங்க அப்படி இப்படின்னு. அது ஸ்டாக் அவைலபிளா இல்லையா அந்த அமேசான் பேசிக்ஸ்? நிறைய இடத்துல அதுதான் நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணி பார்த்தா கிடைக்கல. சஜஷன்ஸ்லாம் பார்த்தோம். இதே மாதிரி நாங்களும் அதுலேயும் ஒன்றுங்க, அமேசானில் தேட தான் போனோம். இன்ஸ்டாகிராமில் வலுக்கட்டாயமாக புஷ் பண்ணுறாங்க, இதை வாங்க அதை வாங்க இதை வாங்குன்னு. ரிங் லைட் இருக்குன்றான், என்னென்னமோ சொன்னாங்க ப்ரோ, பைக் இருக்குன்றான், கெளுத்தி மீன் இருக்குன்றான், இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட Amazon Basic மட்டும் இல்லன்ட்டாங்கனே. இதுக்கு மேல இந்த இதுல வெரைட்டியா காட்டுறாங்க. இப்படி வச்சு கையில சுத்தி விட்டு ஒரு வைக்கலாமா, அது என்ன பேரும் கூட தெரியாது. ஓப்பனா உண்மையை சொல்ல போனா இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணா எனக்கு என்னன்னே தெரியாது. ரைட் ஓகே, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, ட்ரைபேட் வந்தாச்சு. ஹைட்டுக்காக தான் மெயினாக வந்து இந்த வேரியண்ட்ல, அதாவது அந்த 60 இன்ச் வேரியண்ட்ல நாங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த மாடல் நேம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சைபோ S3520A. நேம் கரெக்டாக சொல்லிட்டேன்ல? கரெக்டு தான். ஓகே, அதுக்கு மேலே தப்பா இருந்தா அதெல்லாம் கம்பெனிக்காரங்க. ட்ரேட் ப்ரொமோஷன் கிடையாது, எங்களோட ஓன் ப்ரொமோஷன். எங்கள் சேனலுக்கு நாங்கள் வாங்கியிருக்கிறத ரிவ்யூ பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே, நான் இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். நாங்களும் பார்த்துருக்கோம் நிறைய அன்பாக்சிங் வீடியோ, அந்தளவுக்கு எக்ஸாக்டாக வருமானு தெரியல. அதையும் நாங்கள் ஷூட் பண்ணுறோம். அன்பாக்ஸ் பண்ணுறப்போ எந்த அளவுக்கு பிரிக்கிறோன்னு பார்க்குறோம். பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது ரிலேட்டடாக இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை பார்ப்போம். இப்போ அன்பாக்சிங் இதுக்கு போயிடலாம். ஆல்ரெடி வந்துட்டு இதுக்காக வாங்கியிருக்கோம், இதை பற்றி சொல்லியாச்சு. சரி ரைட்டு, யார் அன்பாக்ஸ் பண்ணுறது? இல்லை ப்ரோ, ஐஸ்லாம் வாங்கி கொடுக்குறேன், அன்பாக்சிங் தானே பண்ண சொன்னேன். ஐஸ்லாம் எனக்கு ஒரு டீ வாங்கி காலி போதும், எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. புரியுதா புரியுதா, அடுத்த அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, எதுக்கு மைக் பிடிச்சிக்கன்னு பார்க்காதீங்க. அடுத்த ப்ளூடூத் மைக் வரும், அது வரப்போ மைக்கே தெரியாது. அதை வேணா நீ அன்பாக்ஸ் பண்ணிக்க. ஓகே ஓகே. ஏய் இருடா, கடன் பறக்குற. ரைட் ஓகே, சரி வச்சு பிரிக்கிறமே. ராக்கெட் மாதிரி உள்ள ராக்கெட் லான்ச் மாதிரி இருக்கு. அது ஓகே. இது என்னடா சுருக்கு போய் கணக்கா என்னமோ இருக்கு, ரெயின் கோட்டா? அதெல்லாம் அப்படிதான், நவீன சுருக்கு போய். நவீன சுருக்கு போய் எலக்ட்ரிக் வந்து கருப்பணதை வச்சிருக்கீங்களா உள்ள? வாய்ப்புல ராஜா, பட்ஜெட்டே இதே கடன் வாங்கிட்டு இருக்கு. ரைட் ஓகே, இந்த பாக்ஸ் அங்க தெரியற மாதிரி பாத்துக்க. நேம் தெரியுதா? பிராண்டியா? சூப்பர் பிராண்ட், நின்னு பேசும். சைவோ. ஓகே, எப்படிங்க புடுறா மைக்கு புடுறா. சுருக்கு பையே தான் வேணுமா? இல்லை அதுக்காக வாங்கியிருக்கு. ஏய், இதை பார்க்க எப்படி தெரியுமா இருக்குது? போக்கிரி படத்துல வடிவேல் லஜக் பஜக். ஆமாடா, அதே மாதிரி இருக்குல்ல, 3 கட்ட இருக்கு. இது அடி லொஜக் மொஜக் பஜக், கொஞ்சம் பெரிய சைஸ். ஆமா. ஐயோ போச்சே, ஐயோ அது பத்திரமா இடாத.
அது என்னமோ சொன்னாங்க. ரிமோட் வருதுப்பா. அது ரிமோட் இல்ல. அப்பாடா ட்ரைபேட் வந்துருச்சு. இது ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னா ட்ரைபேடை எடுத்ததுக்கு அப்புறம் செக் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ நம்மளே நிறையா ப்ராடக்ட் வாங்குகிறோம், திரும்பி அது ரிட்டர்ன் ப்ராடக்ட் போட்டுருவோம். ஆன்லைன்ல ஆர்டர் போடு, ரீல்ஸ் போடு, அடுத்து ரிட்டர்ன் போடு. சேம் அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டையும் அவனா வாங்கியிருப்பான், வாங்கினதுக்கப்புறம் ரிட்டர்ன் போட்டாங்கன்னா அது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த கீழே வைக்கிற இந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கா, இந்த புஷ்ஷில் மண் மாதிரி இல்லை டஸ்ட் மாதிரி தான் ஒட்டியிருக்கான்னு பாருங்கள். நம்ம வாங்கினது எதுவுமே கிடையாது, க்ளீனாக இருக்குது. அப்போ இது புது ப்ராடக்ட் தான், யாரும் வந்து ரிட்டர்ன் போட்ட ப்ராடக்ட் இல்லை, நம்ம அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம். ஆமாம். இப்போ இந்த கவரையும் எடுத்துக்கலாம். விசிட்டிங் கார்டா இது கொடுத்துருக்காங்க, அது இது அப்படி இப்படி. சரி பரவாயில்ல, இதை ஒரு பத்திரமா சைடில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ப்ராடக்ட் வாங்குறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொமோஷன் ஆஃபர் யூஸ் ஆமாம். எங்க முக்காலியா அது? நின்றுக்கும் போலடா. நிற்கிதுப்பா. நிற்கிதுப்பா. எப்படா இப்போ மொத்தம் இதில் 3 ஸ்டாண்ட் இருக்குது. அப்படி இருக்கிறது தான் ட்ரைபேடு. ட்ரைன்னா அதுக்கு 3 தான் அர்த்தம். கரெக்டு தான், அதே தான். இப்போ இதில் ஒவ்வொரு திருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் தெரியாது. இதை வந்துட்டு ரிலேட்டடான விஷயங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுவோம். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, இதோட ஹைட்டு வந்து சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக அது எந்த அளவுக்கு இருக்குன்னா, மாப்பிள்ள நீ என்ன ஹைட்டு? 145. 145? உன்னையோட இது ஹைட்டாக இருக்கும் போலடா. அப்போ எத்தனை சென்டிமீட்டர்? சென்டிமீட்டர்லாம் சொல்லலை. இது என்ன போட்டிருந்தாங்கன்னா 60 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. 60 இன்ச்சுனா அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணால் 170 கிட்ட வரும். 170? சரி ரைட்டு. எப்படியா இருந்தாலும் உன்னோட ஹைட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. காரணம் இருக்குமாப்பில், ஓ ஹைட்டுக்குன்னா ஆங்கிள் வச்சிருவீங்க, என் ஹைட்டுக்கு வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அந்த மூதே வளர்ந்துகிட்டே போனா அதுக்கு நானா பொறுப்பு. அதுக்காக தான் ஹைட்டாக கேட்டிருக்கு. வெட்ரோமாக்ஸ் ஹைட்டே தான் வேணும்னு சொல்லிட்டு 60 இன்ச்சா பார்த்தது. அமேசான் பேசிக்ஸ் கிடைக்கல, அடுத்ததாக சைவம் வாங்கியிருக்கோம். என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் வந்துட்டு மொத்தம் ஹைட் ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம சொல்லியாச்சு. மேக்ஸிமம் இதில் எவ்வளோ வெயிட் வைக்க முடியும் அப்படின்னா 5 kg வரைக்கும் லோடு வைக்கலாமா. எனக்கு தெரிஞ்ச அவ்வளோலாம் நம்ம ஃபோன் வெயிட் இருக்காது. எங்கள்ட்ட கேமராவும் கிடையாது, நாங்கள் இருக்கிறதே ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு ஃபோனு தான், அதை வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ஐஃபோனு கூட கிடையாது. எங்கடா கொண்டு வரேன்னு இல்லை, ஏதாவது கடைசி கொண்டு வந்தியா? வந்துக்கிட்டே இருக்கு. இதே கதை தாங்க சொல்கிறான். வரும் ஆனா வராது. அப்போது மிச்சம் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன விஷயங்கள்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்து இதை பற்றி ரிவ்யூ தான் போட போகிறோம். ப்ரோ கொஞ்சம் அந்த மைக் பிடிச்சிக்க, நான் ரிவ்யூ காட்டி. இது வேறு பிடிக்கணுமா? பிடிச்சிட்டே இருக்கு ப்ரோ, செய்யணும்ல. சரி ஓகேயா. இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம லிஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். எங்கே வேணால் தூக்கிட்டு போய்க்கலாம். ஓகேயா, ஆனால் தூக்கிட்டு போயிடக்கூடாது. ஆமாம் ஆமாம். இப்போ அதை எடுத்து விட்டுட்டு இப்படி வச்சிடலாம். இப்போ வந்து இந்த லாக் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த எடுத்து விடு ப்ரோ. என்னங்க இவ்வளோ பட்டன் இருக்குது, உடச்சி கிடச்சி போட்டுருவோம் போல. உடச்சிட்டேன்னா அப்புறம் கம்பெனி வேலை ஆயிரும் ப்ரோ. ஏற்கனவே இதில் தான் ஓடிட்டு இருக்கு. ஆமாம், எல்லாம் கடன் போட்டு வாங்கியிருக்காங்க. என்ன ப்ரோ வந்துக்கிட்டே இருக்கு. ப்ரோ நல்லா இன்க்ரீஸ் பண்ணலாம் ப்ரோ. 60 சொன்னோம்ல. என்னப்பா எலும்பு கூடு மாதிரி இருக்குது? ஒரே நிமிஷங்க, நீ ஏன் எலும்பு கூடு மாதிரி தான் இருக்க? எலும்பு கூடு மாதிரி இருக்காங்க. ஏப்பா கலாய்க்கிற? உடம்பு ஏற மாட்டேங்குது எவ்வளோ சாப்பிட்டாலும். அதான்டா நல்லா என்ன வேணும்? ஆமாம், வஞ்சகம் பிடிச்சவங்க கரெக்டாக தான் சொன்னீங்க ப்ரோ. ரொம்ப டைட்டாக இருக்கு ப்ரோ. லாக் ஆயிடுச்சு ப்ரோ. பார்த்து ப்ரோ, பொறுமையாக நமக்கு ப்ரோ. லாக் ஆயிடுச்சு. ஓகேயா. இப்போ வந்து லாக் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு ஹூக் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹூக்கில் வந்து நம்ம ஏதாவது திங்ஸ் வந்து கேரி பண்ணோம் அப்படின்னாலே இந்த இடத்துல போடலாம். நல்லாவே வெயிட் தாங்க. ஓகே, இப்போது நம்ம வந்து ஹைட் செட் பண்ணியாச்சு. ஏற்கனவே வந்து இப்போது மினிமம் ஹைட்டில் ஓரளவுக்கு இருக்குது. இது வந்து நம்ம மேக்ஸிமம் ஹைட்டுக்கு அடுத்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த லீவர் இருக்கிற பற்றியா, இதை எடுத்து இப்படி ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். எப்படா? அதெல்லாம் அப்படி தான். ஒருவேளை கையை விட்டீங்க அப்படின்னா மறுபடியும் கீழே வந்துடும். அவங்க என்ன தப்புங்கிற வந்துடும். நல்லா இருக்குங்க. இங்கே இருங்க, விடுங்களேன். நல்லா இருக்கும் ப்ரோ, விளாட்லாம். உடஞ்சிட போகுதுப்பா. 2 தடவை பண்ணது போதும். சாரி. ஓகே, இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டு ஒருவேளை ஹைட் போதும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க லாக்கை வந்து நம்ம லாக் பண்ணிக்கணும். இப்போ நீ அமுக்கணும் அப்படின்னா கீழே போகாது. ரொம்ப முக்கிறாத. ஆமாங்க, என்ன உள்ள போகுது? நல்லா லாக் பண்ணுங்க. நல்லா லாக் பண்ண மட்டும். இனிமேல் ஓகேயா. இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம மொபைல் கோட் இருக்கும். இந்த மொபைல் கோட் கொடுத்தேன் எங்கே வச்சா? எங்கேயே வச்சு. முக்கியமான மேட்ரு அதான் தம்பி. ஏன்னா என்ன பண்ணுற? செதறு போடு. நிறைய வச்சிருக்கேன். நிறைய குளிக்குது போலங்க. எக்ஸாஸ்ட் கட்டுப்பா காசு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மொபைல் ஹோல்டரை லாக் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும். இதை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா
மொபைல் ஹோல்டர் கையோடு எடுத்துக்கலாம். எப்படி வந்துருச்சு? அவ்வளோதான் ப்ரோ. நீலாம் வந்து கை நடுக்க உள்ள ஆளு அங்கே வச்சு மாட்ட மாட்டியல, அதுக்காக தான் தனியாக கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அவ்வளோதான். இந்த இடத்துல வச்சு அப்படியே சுற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல லாக் ஆகிக்கும். இப்படி சுத்தணும்ப்பா. அப்படி சுற்றினா மைக் சுற்றிக்கும், அப்படியே கீழே விழுந்துருவேன். அவ்வளோதான். சரிப்பா. இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாம் டைட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல மறுபடியும் இதை வச்சுட்டு இப்படி அமுக்கணும் அப்படின்னா மறுபடியும் லாக் ஆயிரும். நம்மளுக்கு வந்து வச்சிருச்சு. இப்போ இந்த சைடு இருக்கிறது பார்ப்போம். இந்த இது வந்து நம்ம கேமரா வந்து மேலேயும் கீழே கொண்டு போகிறதுக்காக இந்த இடத்துல இருக்க லாக் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே போகும். அடுத்து இந்த சைடு சரி ஒரே நிமிஷம் சொல்லு. இது மொபைல் ஹோல்டர் இருந்தாலும் சொன்னேன். ஆமாம், ஃபிட் பண்ணி காட்டு. மொபைல் வச்சிருவோமா? ஆமாம். இதுடா மாட்டேங்கிறாங்க பாருங்க. மாட்டிக்குதா? இந்தாப்பா மொபைல் தானே வைக்கணும் உனக்கு. இப்படி தான் இழுத்து விட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். ரைட்டு. புடி ப்ரோ, கஷ்டப்படுறோம்ல. ஓகே ஸ்ப்ரிங்கே காணா. ஸ்ப்ரிங்கெல்லாம் உள்ள தேடி பார்க்க முடியாதுப்பா. உள்ள வச்சிருப்பாங்களா? சரி. இந்த லைட் அழு ப்ரோ. லைட் அழுகுது ப்ரோ. நல்லா அதான் நடுக்குள்ள அழுதான் அவரு. இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் மூட்ல இதை எடுத்துக்கலாம். இதெல்லாம் பண்ண முடியாது. அடுத்து வந்து இந்த சைடு இருக்க லாக் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோனை வந்து நம்ம போர்ட்ரைட் மோடுக்கு மாற்றிட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோன் அப்படியே இருக்கும். அடுத்து நம்ம இந்த ஷார்ட்டு இந்த சைடில் திருப்புறது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். மொத்தம் இது 360 டிகிரியில் திரும்ப. ஆமாம், கண்டிப்பாக. இந்த 360 வரைக்கும் இப்படி நம்ம திரும்பிக்கலாம். எந்த சைடு வேணால் எடுத்துக்கலாம், அதே மாதிரி எந்த ஆங்கிளில் வேணால் எடுத்துக்கலாம். நமக்கு போர்ட்ரைட் வேணும் அப்படின்னா அப்படி எடுத்துக்கலாம். இல்லை லாக் ரிலீஸ் பண்ணிட்டு லேண்ட்ஸ்கேப்பில் போட்டு லாக் பண்ணிக்கலாம். ப்ரோ அப்போ பேர் வச்சுட்டுமா? சொல்லு. ஏபி டிவிலியர்ஸ்னு வச்சிடலாம் ப்ரோ. 360 டிகிரியில் சுற்றுதுல தலைவர் தான் எல்லா சைடும் சுற்றி அடிப்பார் ப்ரோ. தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸ் பண்ணுற ப்ரோ. அப்படியே வச்சு அடுத்து லாக் பண்ணி ஏங்க இன்னிலேருந்து நான் சொல்லியிருக்கேங்க ஏபி டிவிலியர்ஸ்னு இதுக்கு நேம் வைக்கலான்னு. இந்த நேம் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நீங்களுக்கே பண்ணாதீங்க. ஓகே. அடுத்து வந்து இந்த ஹைட் வந்து நம்ம மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் சொல்லியிருந்தோம்ல. இப்போ எவ்வளோ இதுன்னு பார்த்துருவோம். இந்த பக்கம் இருக்கணும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு ஹைட் வருது. இந்த இடத்துல அப்படியே லாக் பண்ணிக்குவோம். ப்ரோ வளர்த்து வரும் போல ப்ரோ. என்னையோட ஹைட்டா இருக்கு போல தெரியுது. போனை வச்சுட்டா உன்னையோட வளர்த்தி ஆயிடுது. ஆமாப்பா ப்ரோ. அது இருக்கட்டும். ஏதோ ஒரு பச்சை கலர்ல ஏதோ ஒரு லைட் இருந்துச்சு போ. இருந்துக்கிற மாதிரி இந்த பக்கம் இருக்கு. இந்த லைட் தான். அது என்ன சாசா? இந்த லைட்ல வந்து இந்த போனை இப்போதைக்கு எடுத்துருவோமா? அப்பதான் கரெக்ட். இந்த இடத்துல வந்து லாக் ரிலீஸ் பண்ணி போனை தூக்கிட்டியா வந்துருச்சு. அவ்வளோதான். அப்புறமே வேணா நீ எடுத்து வச்சுக்க. இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு லைட் இருக்கா கிரீன் கலர்ல. அதில் வந்து ஒரு லிக்விட் இருக்கும். இது வந்து இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கு. இது வந்து சென்டருக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரேம் சென்டராக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எடுத்துறோம். எடுத்துருக்கும் போது கரெக்டாக சென்டரில் கொண்டு வந்து நிப்பாட்டிடணும். ஓகே என்ன வருது? ஓடிட்டே இருக்கு ஒரு இடத்துல இருந்து. வந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரேம் வந்து சென்டர்ல இருக்குன்னு அர்த்தம். சென்டரா வச்சு தெளிவான ஷாட் எடுக்கிறது இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்டா. இதில் வந்து வேற ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறது தான். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைடா. நீங்கள் இதை கீழே கொண்டு வந்து என்ன விளாண்டுங்க வச்சு இப்படி உடச்சிக்கங்க, புதுசு வாங்கிக்கங்க. காசு நான் போட மாட்டேன், இவங்க போட்டுக்குவாங்க. காசு இல்லப்பா. காசு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இதோட சேனல் கட்டுட்டு ஓடிடுவேன். வட்டமாவே அவ்வளோதான். நான் எல்லாத்தையும் லாக் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்த மாதிரியே மறுபடியும் டிஸ்போஸ் பண்ணிடணும். ஓகே. அதெல்லாம் வந்து மெதுவாக பண்ணணும். டப்புன்னு விட்டீங்கன்னா டப்புன்னு போயிடும். எனக்கு எலும்புல உடையுதுங்க பாத்துங்க. ஒரே ஐடியா நாய்க்கு அள்ளி போட்டுருவேன். உரிமையா இருக்கு. எலும்பு உடையுது. சைஸ் வந்து கொடுங்க. அழுங்காம கொடுங்க. மல்லிகை அவ்வளோ தாண்டா. இப்போ லாக் பண்ணிடுறேன் ப்ரோ. லாக் பண்ணு ப்ரோ. சாரி ப்ரோ. இதனால முடிஞ்ச அளவுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரிவ்யூ மாதிரி இருக்காது, விளாக் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சமாளிச்சுக்கோங்க. ஏன்னா நாங்களும் வந்து டெக் சேனல் கிடையாது, ரிவ்யூ சேனல் கிடையாது. எங்களுடைய சேனலுக்கு வாங்கினா இந்த ரிவ்யூ கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் எல்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறோம். நல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக பெல் பட்டன் அப்படிங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் வரலன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம் மாப்பிள்ள, எனக்கு தெரிஞ்சு நீ சொன்ன மாதிரி அந்த லேண்ட்ஸ்கேப்லாம் வச்சு அளவு எடுப்பாங்க இல்லை, அது மாதிரி தான்டா இருக்குது. இந்த ரோடு போடுறதுக்குலாம் கோடு போடுறதுக்கு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. எங்கள் அளவு நேரம் வந்து கோடு போடுறது கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஆமாம், சரி ரைட்டு.